morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So we have started the mechanism of breathing in the last class. Mechanism of breathing நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது and we also see some of the interesting fact about snore. அதாவது கொரட்டை நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ கொரட்டை விடுறது எதனால? ஏன் வந்து சில பேர் மட்டும் கொரட்டை விடுறாங்க, மத்தவங்க எல்லாருமே வந்து விட மாட்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மெக்கானிசம் என்னன்றது நம்ம பார்த்தோம். And coming to the mechanism of breathing, here you can see that so there are two phases of mechanism of breathing. In ஒன்னு பாத்தீங்கன்னா inspiration அப்படின்னு சொல்றோம். Inspiration is followed by the expiration. So inspiration complete ஆன உடனே expiration நடக்கும்ன்றதை நம்ம பார்த்திருந்தோம். And we have also seen that the process, right? We have seen that this pictorial representation of the inspiration and expiration. So நம்ம பாடி இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம்ல இருக்கும் அண்ட் எந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கும்ன்றத நம்ம பார்த்தோம். ஸோ இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ஏர் இன்ஹேல் பண்ணும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய எஸ்பெஷலி த டியோடினம் டயாஃப்ரம் அண்ட் தென் டியோடினம் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் சாரி. ஸோ டயாஃப்ரம் லங்ஸுக்கு இருக்க அந்த டியோடினம் டயாஃப்ரம் அண்ட் தென் ரிப் கேஸ் நம்மளோட அந்த தொராக்ஸ் ரீஜன் எப்படி வந்து எலிவேட் ஆகுதுன்றத நம்ம we had seen that. And in case of expiration நம்ம எக்ஸேல் பண்ணும்போது அதுவே நம்ம பாடி வந்து அதுக்கு எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, திரும்பி அதோட ஓட்டல் ஷேப்க்கு எப்படி ஆக்சுவலா வந்து போகுதுன்றதுதான். ஸோ டயாஃப்ரம் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இட் இஸ் இந்த டூம் ஷேப் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலா டூம் ஷேப். அது டூம் ஷேப்க்கு திரும்பி வந்து அது ரிட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரிப் கேஜ் என்ன ஆகுனா ஸ்மாலர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஏர் வந்து எக்ஸேல் பண்ணுவோம். ஏர் இன்ஹேல் பண்ணும்போது இட் கம்போஸ்ட் ஆஃப் மெனி கேசஸ். பட் நம்ம அதுல இருந்து செலக்டிவா எடுக்கிறது ஆக்சிஜன் மட்டும்தான். அதே மாதிரி ஏர் எக்ஸேல் பண்ணும்போது நம்ம கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் எக்ஸேல் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் அ ஃபேக்ட். அண்ட் தென் we also had that seen that why do some people snore? ஏன் வந்து சிலர் மட்டும் கொரட்டை விடுறாங்கன்ற ரீசன் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்னோர் அப்படின்றது இட் இஸ் காஸ்ட் பை த வைப்ரேஷன் ஆஃப் சாஃப்ட் பேலட். ஸோ நம்மளோட அப்பர் ஜால சாஃப்ட் பேலட் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட் பேலட் வைப்ரேட் ஆகுறதுனால தான் ஸ்னோரிங் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது நம்ம சொன்னோம். அட் த சேம் டைம் இட் இஸ் நத்திங் பட் பார்ஷலி க்ளோசர் ஆஃப் த அப்பர் ஏர்வே, அதனாலயும் வந்து ஸ்னோர் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, நவ் வி கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததுல பாருங்க, lungs do not contain muscle fibers but expand and contract by the movement of ribs and diaphragm. ஆக்சுவலி வந்து மசில் ஃபைபர் இருக்கு அப்படின்றதுல அதுல சொல்ல வரல. ஓகே, மசில் ஃபைபர் அப்படின்றது லங்ஸ்ல கிடையாது. பட் அதுல வந்து அந்த கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ரிப் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, தமிழ்ல வந்து விலா எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டயாஃப்ரம் we have seen that image. அந்த லங்ஸ் பார்ட் முடியும், ரிப் கேஜ் முடியும் போது பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டூம் ஷேப்ல நான் சொல்லியிருந்தேன்ல, அது இஸ் கால்ட் டயாஃப்ரம். இந்த ரிப்ஸும் டயாஃப்ரம் வச்சுதான் ஆக்சுவலா அதோட மூவ்மெண்ட் இருக்குமே தவிர மற்றபடி அதுக்கு மசில் ஃபைபர்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சில பார்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அது கிடையாது. See here, the diaphragm is a sheet of tissue. So diaphragm அப்படின்றது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. which separate the thorax from the abdomen. abdomen வந்து thorax region பிரிக்கிறது தான் ஆக்சுவலா அந்த diaphragm. ஓகே, இட்ஸ் நத்திங் பட் a sheet of tissue. இது thorax region ஆக்சுவலா abdomenல இருந்து பிரிக்குது. அப்டாமன் அப்படின்றது நம்ம எது சொன்னா வயிறு பகுதியை தான் நம்ம வந்து நம்ம வயிறு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அப்டாமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். thorax region இது பிரிக்கிறதுனால தான் we called it as a diaphragm. Okay, in a relaxed state the diaphragm is dome shaped. ஸோ நம்ம ரிலாக்ஸ் in the sense எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது நம்ம ரிலாக்ஸ் ஸ்டேஜ்ல இருப்போம். இன்ஸ்பிரேஷன் இஸ் ஆக்டிவ் ப்ராசஸ். நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா வந்து எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது ரிலாக்ஸ் ஸ்டேஜ். ஏன்னா உள்ள இருக்கிற ஏரை நம்ம வெளியே எக்ஸேல் பண்றோம். எக்ஸேல் பண்ணும்போது நம்ம பாடி என்ன ஆகுனா ரிலாக்ஸ் கண்டிஷனுக்கு மாறும். ஓகே, ஸோ அதை என்ன சொல்றாங்கன்னா ரிலாக்ஸ் ஸ்டேஜ்ல டயாஃப்ராம் வந்து டூம் ஷேப்ல இருக்கும் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, then let's go to the next one. See this diagrammatic representation. இது நம்ம சொன்னதுதான். This is the diaphragm. ஸோ இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுதான் ஆக்சுவலா டூம் ஷேப்ல இது வரைக்கும் தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரேஷன்ல பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் அந்த டூம் ஷேப் இப்படிதான் இருக்கு. பட் அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் see here, இது இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது டூம் ஷேப்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குது பாருங்க.
அண்ட் ரிப் கேஜும் இதாகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதுல ரிப் கேஜா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டயாஃப்ராமா இருக்கலாம். ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பி வருது. ஸோ இதுதான் அதோட ஆக்டிவ் ப்ராசஸ். இன்ஸ்பிரேஷன் ஆக்டிவ் ப்ராசஸ். அந்த எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஒரு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பி வரதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரேஷன். ஸோ எக்ஸ்பிரேஷன் இஸ் த ரிலாக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் அப்புறம் என்ன நடக்குது மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங்ல அப்படின்னு பார்க்கலாம். ரிப்ஸ் ஆர் மூவ்ட் பை த இன்டர்காஸ்டல் மசில். ரிப் மூவ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நார்மலாவே ஸோ நார்மலா வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல், இன்டர்னல் இன்டர்காஸ்டல். ஸோ அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் இன்டர்காஸ்டல் மசில் இருக்கு. அதனால வந்து நம்ம ரிப்ஸோட மூவ்மெண்ட்டை மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்த்தா கரெக்டா இருக்கும். ரிப்ஸ் ஆர் மூவ்ட் பை த இன்டர்காஸ்டல் மசில்ஸால மூவ் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். ஸோ 2 விதமான இன்டர்காஸ்டல் மசில்ஸ் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் அண்ட் அனதர் ஒன் இஸ் த இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் ஃபவுண்ட் பிட்வீன் த ரிப்ஸ் அண்ட் த டயாஃப்ரம். இது ரெண்டுமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிப்ஸுக்கும் டயாஃப்ரம்க்கும் இடையில தான் இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் இன்டர்காஸ்டல் மசில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் கிரியேட்டிங் ப்ரெஷர் கிரேடியன்ட். எதுக்காக ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ப்ரெஷர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ரெஸ்பிரேஷன். நம்ம ரெஸ்பிரேஷன் சொல்லும் போது அது ப்ரெஷர் வந்து ரொம்பவே முக்கியமான ரோலை பிளே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் occurs if the pressure inside the lungs, see this நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படின்றது வந்து லெஸ் தென் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மி ஆகும்போது இன்ஸ்பிரேஷன் நடக்கும். ஓகே, வெளியில அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட கம்மியா நம்ம பாடியில இருக்கும்போது அப்ப நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு பேலன்ஸ் பண்றதுக்காக நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா likewise expiration takes place when the pressure within the lungs is higher than the atmospheric pressure. So எப்பவுமே வந்து நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா we always maintain the balance between in our body, அதாவது லங்ஸ்லயும் சரி அட்மாஸ்பியரிக்லயும் சரி ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணதான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, அப்ப இங்க என்ன சொல்றாங்க, see this actually நம்ம லங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரா பல்மோனரி பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட். ஓகே, இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட், பல்மோனரின்றது இங்க லங்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் பார்த்தாலுமே அதேதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் when the pressure within the lungs is higher than the atmospheric pressure. அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட லங்ஸுக்குள்ள பிரஷர் அதிகமா இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஏரை வெளியே ரிலீஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அதான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எப்போ நடக்குது, எக்ஸ்பிரேஷன் எப்போ நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ். இன்ஸ்பிரேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏரை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட லங்ஸ்குள்ள ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஓகே, இட் இஸ் லோவர் தென் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதை பேலன்ஸ் பண்றதுக்கு வெளியில இருந்து உள்ள நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, தட் இஸ் கால்ட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் அதுவே எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது நம்ம பாடியில அதிகமா இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு we just expire. அதுதான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறாங்க. and we will go to the next one. இது already ஸ்டடி பண்ணது. and now we can see that inspiration is initiated by. so inspiration எப்படி இனிஷியேட் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இட்ஸ் by the contraction of the diaphragm muscles. contraction first வந்து கான்ட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சுருக்குறது. ஓகே, இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது கான்ட்ராக்ஷன் ஆஃப் த டயாஃப்ரம் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் ஃபங்க்ஷன் ஆகும். எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படியே அந்த வேர்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்க. இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்டர்னல், எக்ஸ் மீன்ஸ் அவுட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது அவுட்டர்ல இருக்க மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். அதுவே எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இன்டர்னல்ல இருக்க மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. so that you can't forget easily. okay, so contraction of the diaphragm muscles and external intercostal muscle இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகும். which pulls the rib. pulls என்ன பண்றது, தள்ளுறது இல்லையா. ஸோ புல்லா அப்படியே வந்து ஃபுல்லா வந்து அது தள்ளும். அப்ப ரிப்ஸ் வந்து தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ரிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே,
and the sternum upwards and outwards. Sternum என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜஸ்ட் இமேஜின் இதுதான் ஸ்டெர்னம் அப்படின்னா இந்த ஸ்டெர்னம்ல தான் ரிப்ஸ் வந்து இப்படி அட்டாச் ஆகியிருக்கும். ஓகே, வி ஆர் ஹேவிங் தட் ரிப்ஸ் ரிப்ஸ் வந்து அட்டாச் ஆகி ஜஸ்ட் இமேஜின் இந்த மாதிரி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ஸோ இமேஜின் திஸ் இஸ் அ ஸ்டெர்னம். ஸோ இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரிப்ஸ் எல்லாமே இதுல அட்டாச் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இவங்க கொடுத்துருக்கிற மீனிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா here you can see that அந்த ரிப்ஸும் ஸ்டெர்னம் ஃபர்ஸ்ட் ரிப்பை வந்து புல் பண்ணுன்றாங்க. புல் இன் த சென்ஸ் இது இந்த சைட்ல புல் ஆகும். அப்பனா என்ன ஆகும், ரிப்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, அட் த சேம் டைம் நடுவில் இருக்கிறது தான் ஸ்டெர்னம். ஓகே, ஸ்டெர்னம் மாதிரி இருக்குது தான் ஸ்டெர்னம். ஸ்டெர்னம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மேல எழுந்து ஐ மீன் மேல கொஞ்சம் மூவ் ஆகி அண்ட் அவுட்வர்ட்ஸ் வெளியே ஆக்சுவலி வெளியே கொஞ்சம் புல் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா at last it increases the volume of the thoracic chamber. so ஏன்னா இதுவும் ஆல்ரெடி ரிப்ஸும் வந்து பிகாஸ் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது நம்மளோட thoracic cavity ஒரு நம்மளோட செஸ்ட் வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வி கேன் எக்ஸ்பேண்ட் அவர் thoracic ஏரியா பை இன்ஹேலிங். நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே, அதான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, இந்த நம்மளோட thoracic chamberோட வால்யூமை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த dorsoventral axis. what is dorsoventral axis பாத்தீங்கன்னா dorso மீன்ஸ் நம்ம முதுகு, ventral மீன்ஸ் our stomach. ஸோ ரெண்டு சைடுமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா thoracic chamberோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, and forcing the lungs to expand the pulmonary volume. அப்ப என்ன at last என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லங்ஸோட வால்யூமை பல்மோனரி வால்யூமை எக்ஸ்பேண்ட் பண்ணதுன்னு அர்த்தம். எக்ஸ்பேண்ட்னா இன்க்ரீஸ் பண்றது வேற, எக்ஸ்பேண்ட் பண்றது வேற. இன்க்ரீஸ்னா அதிகப்படுத்துறது, எக்ஸ்பேண்ட்னா விரிவுபடுத்துறது. எக்ஸ்பாண்டேஷன் அப்படின்னா இப்போ நம்ம எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் எடுத்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்பேண்ட். அது வந்து விரிக்கிறது, விரிவாக்குறது. ஓகே, அதே மாதிரிதான் இது என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்பேண்ட் தான் ஆகுது. பல்மோனரி வால்யூமை எக்ஸ்பேண்ட் மட்டும் தான் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் இட் ஸ்டார்ட்ஸ் இன்ஸ்பிரேஷன். அப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு சில ப்ராசஸ் நடக்குது, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். The increase in pulmonary volume and decrease in the intrapulmonary pressure. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது நம்மளோட லங்ஸுக்குள்ள அட்மாஸ்பியரிக் ஏரை கம்பேர் பண்ணும்போது லோவரா இருக்கும்ன்றத நம்ம பார்த்தோம். அதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the increase in pulmonary volume and decrease in the intrapulmonary pressure forces the fresh air from outside to enter the air passages into the lungs to equalize the pressure. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள அந்த வெளியில இருக்க அந்த ஃப்ரெஷ் ஏரை உள்ள என்டர் பண்ண விடுது. அப்போ லங்ஸ் மூலமா என்டர் பண்ணி அந்த ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ணுது. ஸோ வி ஆல்ரெடி டிஸ்கஸ் தட் வெளியில ப்ரெஷர் அதிகமா இருக்கும், உள்ள லங்ஸ்ல கம்மியா இருக்கும். இப்படி இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத பண்றோம். ஓகே, என்ன லாஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. see here. ஸோ இந்த இடத்துல இந்த பிக்சர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் we have seen இந்த நடுவுல இருக்கிறது ஸ்டெர்னம். ஸ்டெர்னமோட அந்த அளவுக்கு கிளியரா கொடுக்கல. see here, this is sternum. என்ன ஆகுதுன்னா இன்ஸ்பிரேஷன் பண்றதுக்கு முன்னாடி you can see the ribs எல்லாமே இந்த ஆரோ மார்க் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது ஆக்சுவலா எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரிப் கேஜ் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் ஆல்சோ டயாஃப்ரம் வந்து இட் புல் டவுன் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து இன்ஹேல் ஆகும். பிகாஸ் the intrapulmonary pressure of a human is lower than compared to the atmospheric pressure. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அப்போ ஃப்ரெஷ் ஏர் அப்படின்றது நம்ம நேசல் வழியா enter ஆகும். So this process is called inspiration. இதுதான் நம்ம இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத நம்ம சொல்றோம். The next one. So next process அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். Relaxation of the diaphragm. Diaphragm ஓட ரிலாக்ஸேஷனோ அண்ட் ரிப்கேஜ் திரும்பி வந்து ஸ்மாலர் அதோட ஒரிஜினல் சைஸ்க்கு திரும்பி வரதுதான் we called it as a expiration. ஓகே, இதுதான் நம்ம எக்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். பட் அந்த ப்ராசஸ்ல என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
So relaxation of the diaphragm allows the diaphragm and the sternum to return to its dome shape. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா diaphragm diaphragm அதோட relaxation of the diaphragm allows. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, diaphragm வந்து ரிலாக்ஸேஷன் ஆகுது. அப்போ இந்த நேரத்துல எக்ஸ்பிரஷன் நடக்கும்போது டயாஃப்ரமும் சரி ஸ்டெர்னமும் சரி இது ரெண்டுமே அதோட ஒரிஜினல் ஷேப்க்கு டூம் ஷேப்க்கு திரும்பி போகுது. ஓகே, நம்ம ஸ்டெர்னம் என்ன சொன்னோம், மூவ் அப்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்ப திரும்பி என்ன ஆகும்னா ஸ்டெர்னம் வந்து திரும்பி டவுன்வர்ட்ஸ் வந்து இன்வர்ட்ஸ் வரும். இன்வர்ட்ஸ் வரும்போது அதோட ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துடும். அதே மாதிரி டூம் ஷேப் என்ன ஆகும், டயாஃப்ரமோட டூம் ஷேப் பாத்தீங்கன்னா சாரி அது புல் பண்ணியிருந்தது திரும்பி அதோட ஒரிஜினல் ஷேப்க்கே மாறிடும். அண்ட் ஸோ இங்க பாருங்க, இது எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது நம்ம இன்ஸ்பிரேஷன்ல சொல்லும் போது வி யூஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில். அதுவே எக்ஸ்பிரேஷன்ல பாத்தீங்கன்னா வி யூஸ் இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் அப்படின்றது யூஸ் ஆகும். ஓகே, இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ புல்லிங் த ரிப்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல சொல்லும் போது டயாஃப்ரம் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அது நம்ம முதல்ல பிரீத்திங் நம்ம சொல்லும் போது டயாஃப்ரமோட மூவ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம், தென் ஸ்டெர்னம், அப்புறம் தான் ரிப் கேஸ். ஓகே, அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் சொல்லும் போது முதல்ல டயாஃப்ரம், ஸ்டெர்னம், அதுக்கப்புறம் தான் ரிப் கேஸ். இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸும் நடக்கும். அட் த சேம் டைம் எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸும் இதே மாதிரி ஒரு மெக்கானிசம் மூலமா தான் நடக்கும். மேபி நம்ம தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, நீங்க தப்பா, நம்ம எல்லாமே தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்திருப்போம். அதாவது நம்ம பிரீத் பண்ணும்போது பிரீத் இப்படி பண்றோம் அப்படின்னா ரிப் கேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும், டயாஃப்ரம் தான் பிரியும், ஸ்டெர்னம் அதுக்கப்புறம் தான் இதாகும் அப்படி நம்ம நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஒரு இன்ஸ்பிரேஷன் நடக்கிற ப்ராசஸா இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் எக்ஸ்பிரேஷன் நடக்கிற ப்ராசஸா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயாஃப்ரம் மூவ் ஆகணும், தென் ஸ்டெர்னம், அதுக்கப்புறம் வந்து ரிப் கேஜ். இது மூணுமே நடந்ததுக்கு, இது மூணுமே ஃபங்க்ஷன் ஆகும்போது மட்டும்தான் அடுத்த நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகலாம் இல்ல எக்ஸ்பிரேஷன் ஆகலாம், ரெண்டுமே வந்து நடக்கும்னு சொல்லலாம். ஓகே, see here, and the internal intercostal muscles contract, pulling the ribs downward. அதாவது அப்வர்ட்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆன பொசிஷன்ல இருந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, டவுன்வர்ட், ரெடியூசிங் த தொராசிக் வால்யூம் அண்ட் பல்மோனரி வால்யூம். இப்போ என்ன ஆகுது அது பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ள இருக்கிற தொராசிக் வால்யூமும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, பல்மோனரி வால்யூமும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணும்போது உள்ள இருக்கிற அட்மாஸ்பியரிக் சாரி பல்மோனரி இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ வந்து உள்ள வந்து அதிகமாவே இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டயாஃப்ரம் அதோட ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துருச்சு, ஸ்டெர்னம் அதோட ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துருச்சு, ரிப்ஸும் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு, தொராசிக் வால்யூமும் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து நம்ம லங்ஸோட ப்ரெஷர் அதிகமா இருக்கும்போது இது சுருக்க சுருக்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லங்ஸோட சைஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கக்கூடிய ஏர் அப்படின்றது வெளியே எக்ஸ்பெல் ஆகும். ஓகே, சி அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். This results in an increase in the, அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும்னா நம்மளோட இன்ட்ரா பல்மோனரி பிரஷரை அதிகமாக்கும். ஓகே, this results in an increase in the intrapulmonary pressure slightly above the atmospheric pressure. atmospheric pressure கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, ரொம்ப கிடையாது, பட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. வாட் வி ஹாவ் லேர்ன்ட் இன் ரெஸ்பிரேஷன் மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரா இருக்கட்டும் இல்ல இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷரா இருக்கட்டும், ரெண்டுமே மெயின்டைன் ஆகணும், ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரெஸ்பிரேஷன்ல நம்ம சொல்ற முக்கியமான பாயிண்ட். இன்கேஸ் ஒண்ணுல இருந்து ஏதாவது ஒண்ணு அதிகமா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணணும்னா அது ஃபங்க்ஷன் செய்யணும். அப்படி செய்யலைன்னா நம்மளால சர்வை பண்ண முடியாது. ஓகே, வி கான்ட் சர்வைவ் இன் தி பிளானட். So slightly above the atmospheric pressure causing the expulsion of air. See, expulsion அப்படின்னா வெளியே தள்ளுறது கிடையாது. ஆக்சுவலா எக்ஸ்பல்ஷன் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸோட தள்ளுறது தான் வந்து எக்ஸ்பல்ஷன். ஓகே, நம்ம பாடி ஒரு ஃபோர்ஸோட தான் அந்த ஏரை வந்து தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் காசிங் த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ரம் த லங்ஸ். ஓகே, அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பிரேஷன். இதுதான் நம்ம எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆன் அன் ஆவரேஜ் a healthy human breathes 12 to 16 times per minute. அப்போ நம்மளோட ஹார்ட் பீட் நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி லைக் 60 to 70 72 to அந்த 72 அந்த ரேஞ்ச் தான் ஆக்சுவலா இருக்குமே. பட் அதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ரேப்பிடான ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஸ்லோ ஹார்ட் பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா
60 seconds, ஒரு நிமிஷம், ஒரு 1 minute is equal to 60 seconds, right? 60 secondsக்கு ஒரு நார்மலான ஹெல்தி ஹியூமன் ரெஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய டைம் எத்தனை எத்தனை தடவை ரெஸ்பிரேஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12ல இருந்து 16 டைம்ஸ் தான் ரெஸ்பிரேஷன் பண்றாங்க. இது வந்து எப்போ மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில ஏதாவது நமக்கு ஏதாவது டிசீஸ் வரும்போது இந்த நம்பர்ஸ் அப்படின்றது மாறும். இல்லனா இல்லனா பாத்தீங்கன்னா நம்ம ரேஸ்ல இப்ப அத்லெட்ஸ் அவங்கலாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். பிகாஸ் அவங்க ஓடணும் அப்படின்னா தே நீட் சோ மெனி ஐ மீன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப அவங்களுக்கு வந்து பிரீத்திங் ரேட் அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். an instrument called as spirometer. So spirometer எப்படி வந்து blood pressure நம்ம பாக்குறதுக்கு வந்து we use sphygmomanometer நம்ம அப்படின்னு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஹார்ட் பீட் நம்ம இது பண்றதுக்கு we use stethoscope, right? ஹார்ட் பீட் டிடெக்ட் பண்றதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பாக்குறதுக்கும் we have some medical instrument. அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பிரீத்திங் ரேட்டை மெஷர் பண்றதுக்கு we use some type of மீட்டர் அப்படின்னாலே சம்திங் மெஷர். ஓகே, இப்போ நம்ம மீட்டர் ஸ்கேல்லாம் வச்சிருப்போம். அது என்னன்னா ஒரு அந்த லென்த்தை வந்து மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் an instrument called as spirometer is used to measure the volume of air involved in breathing movements. ஸோ நம்ம வால்யூம் ஆஃப் ஏர் எவ்வளவு ஏர் இன்வால்வ் ஆகுதுன்றத வச்சு இங்க சொல்றாங்க மூவ்மெண்ட்ஸ் ஃபார் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் அ பர்சன்ஸ் பல்மோனரி ஃபங்க்ஷன். பல்மோனரின்றது இங்க எதை சொல்றாங்கன்னா அந்த பர்சனோட லங்ஸை பத்தி தான் நம்ம சொல்றோம். ஸோ spirometer is an instrument which is used to measure the volume of air. பிரீத் பண்ணும்போது எவ்வளவு வால்யூம் ஆக்சுவலா என்டர் ஆகுது அப்படின்றத வச்சுதான் அந்த பல்மோனரி ஃபங்க்ஷன்ஸை வச்சு we can easily detect that whether the person's lungs is healthy or not அப்படின்றத நம்ம ஸ்பைரோமீட்டர் வச்சே நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ஓகே, and now we are going to see about the respiratory volumes and capabilities. Respiratory volume எப்படி இருக்கும் and அதோட capabilities எப்படி இருக்கு. capabilitiesனா அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா அதோட கெப்பாசிட்டி எப்படிதான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, the volume of air present in various phases of respiration is denoted as respiratory volume. Various phases of respiration அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கல இல்லையா. ஸோ அது எவ்வளவு தூரம் அந்த வால்யூம் அந்த வேரியஸ் ஃபேஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ல எவ்வளவு வால்யூம் வந்து ஏர் பிரசன்ட் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லும் போது தான் we called it as a respiratory volume. Okay, see here, this is the pictorial ஒரு கிராஃப் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 குவார்டர்ஸ் பிரிச்சிருக்கிறாங்க. இது மேல இருக்கிற டாப் வந்து பாத்தீங்கன்னா this is first quarter. இதுல 2 ஒன்னு 4 இருக்கு. அதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா this ஆக்சுவலி கீழே இருக்கிற ஒரு இதை நான் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். let me இது once again நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, so we will go to the next one. Okay, the first one is tidal volume. The first one என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to see about the tidal volume. Tidal volume அப்படின்றது எதை சொல்றோம் பாத்தீங்கன்னா amount of air inspired or expired with each normal breath. ஸோ டைடல் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு பிரெத்துக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸா இருக்கலாம் இல்லை எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸா இருக்கலாம். நம்ம உள்ள இன்ஹேல் பண்றதா இருக்கலாம் இல்லை எக்ஸேல் பண்றதா இருக்கலாம். அதுல எவ்வளவு ஏர் நம்ம இன்ஹேல் பண்றோம், இன்ஹேல் பண்ணும்போது எவ்வளவு ஏர் இன்ஹேல் பண்றோம், இல்ல எக்ஸ்பிரேஷனை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது எவ்வளவு ஏரை எக்ஸ்பிரேஷன் பண்றோம். அதாவது ஒரு நார்மல் பிரீத்ல இது நடக்கிறது தான் we called it as a tidal volume அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, it is approximately 500 ml. Okay, that is approximately 500 ml.
தட் இஸ் நார்மல். இது வந்து நார்மலா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்டா கொடுக்கல. ஒரு அப்ராக்சிமேட் கண்டிஷன்ல ஒரு 500 ml இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. தட் இஸ் a normal human adult. A normal human adult can inspire or expire approximately 6000 to 8000 ml of air per minute. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து பிகாஸ் இவங்க என்ன சொல்லினாங்க, இவங்க என்னன்னு சொன்னாங்க, நியர்லி வந்து 12 to 16 டைம்ஸ், ரைட்? ஸோ 12 to 16 டைம்ஸ் வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் பண்றோம் அப்படின்றத சொன்னாங்க பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு வந்து 12 to 16 டைம்ஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தடவை நம்ம வந்து பிரீத் பண்ணும்போது 500 ஆகுது, ரைட்? ஸோ 500 வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா நம்ம இந்த இடத்துல வந்து 12னே நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. 12னே நீங்க எடுத்தாலும் we can easily get, so 12 5s are என்னன்னு பாத்தீங்கன்னா 60, right? 60 and இங்க லாஸ்ட் இருக்கிற 2 zeros பாத்தீங்கன்னா we are at last getting 6000. அதனால அப்ராக்சிமேட்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000ல இருந்து 8000 வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நமக்கு ஏரை பிரீத் பண்றோம். அது எம்எல்ல தான் கொடுக்குறாங்க. ஓகே, டியூரிங் விகரஸ் எக்ஸசைஸ். ஆனா அதுவே பாருங்க, விகரஸ் எக்ஸசைஸ்னா ஹெவி எக்ஸசைஸ், ஒரு வெயிட் லிஃப்டிங்கா இருக்கலாம், ஏரோபிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஏரோபிக் எக்ஸசைஸ்னா ஹார்ட் ரிலேட்டட் எக்ஸசைஸ் சொல்லும்போது ஹார்ட் பீட்டை நம்ம அதிகமா வந்து பீட் பண்ண வைப்போம். ஹார்ட் பீட் அதிகமா பீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் அதிகமாகும். அப்போ நமக்கு இன்னும் வந்து அதிகமா பிரீத் பண்ணுவோம். ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம பிரீத் பண்ண ஆரம்பிப்போம். ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம ரன்னிங்கா இருக்கலாம், ரன்னிங் எக்ஸசைஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து சைக்கிளிங்கா இருக்கலாம், இல்ல ஹார்ட் பீட் நம்ம சொல்லும்போது கார்டியாக் எக்ஸசைஸ், கார்டியாக் எக்ஸசைசஸ் எல்லாமே இருக்கும்போது, அடுத்து ஸ்கிப்பிங், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கார்டியாக் எக்ஸசைஸ் தான். ஸோ தே ஆர் வெரி குட் எக்ஸசைஸ், கார்டியாக் எக்ஸசைஸ். இதெல்லாமே பண்ணும்போது இந்த டைடல் வால்யூம் அப்படின்றது வந்து நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 4 to 10 டைம்ஸ் ஹையர் ஆகும். அது ஏன் வந்து 4 to 10 டைம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, அப்போ அந்த பர்சனோட கெப்பாசிட்டியை பொறுத்தது, அந்த பர்சன் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த டைடல் வால்யூம் அப்படின்றது எக்ஸசைஸ் டைம்ல இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, and next we are going to see about IRV. IRVன்றத inspiratory reserve volume. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம், IRV சொல்றோம். additional volume of air a person can inspire by forceful inspiration. Okay, a person can inspire by forceful inspiration. Forceful inspiration னா நம்ம ஃபோர்ஸா எடுத்துக்கிறோம் இல்லையா, that is called, we called it as a inspiratory reserve volume. இதுதான் நம்ம inspiratory reserve volume அப்படின்னு கொடுக்குறோம். நார்மல் வேல்யூ இஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500ல இருந்து 3000 ml. இது நார்மலா சொல்லக்கூடிய ஒரு inspiratory reserve volume. ஓகே, okay students, here with I'm going to stop here. So expiratory and residual volume, and then அந்த graph வந்து நம்ம next classல நம்ம பார்க்கலாம். And okay students, we will discuss clearly in the next class. Thank you.